புனித பிரான்சிஸ் அசிசியார் தனது ஆரம்ப காலத்தில் இயேசுவை பின் செல்ல நினைத்து கொண்டிருக்கும் காலத்தில், டிசர்னிங் என்று சொல்வார்கள், அந்த காலத்தில் நாள்தோறும் கோயிலுக்கு செல்வார். இயேசுவின் திருச்சிலுவையை பார்த்து மன்றாடுவார். பல பிரான்சிஸ்கன் கோவில்களிலே சென்ட் தமியானோ கிராஸ் என்று சொல்லி ஒரு கிராஸ் இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும். அந்த சிலுவையில் உயிர்த்த ஆண்டவரின் உருவம் பதிந்திருக்கும். அந்த உருவத்தை நோக்கி அவர் மன்றாடுவார், எனக்கு நல்ல வழியை காட்டுங்கள் என்று மன்றாடுவார். அப்படி மன்றாடிவிட்டு அந்த காலத்தில் ஒரு பழக்கம், என்ன பழக்கம் என்று சொன்னால், செபம் செய்துவிட்டு திருவிவிலியத்தை 3 முறை திறந்து பார்ப்பார்கள். நன்றாக செபம் செய்து பக்தியாக இறைவனது ஞானம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்துடன் அவர்கள் 3 முறை திறந்து பார்ப்பார்கள் திருவிவிலியத்தை. அந்த விவிலியத்தில் அவர்களுக்கு என்ன சொல்லப்படுகின்றது அதை இறை வார்த்தையாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இது நம்ம ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய ஒரு விடயம். இப்படித்தான் ஒருவர் ஜெபமெல்லாம் செய்யலை, கடவுள்கிட்ட சரி எனக்கு ஒரு வழிகாட்டுமென்னு சொல்லிட்டு விவிலியத்தை முதல் முறை திறந்தார். யூதாஸ் இயேசுவின் சீடன் வந்தது. 2ஆம் முறை திறந்தார். யூதாஸ் 4 கொன்று செத்தான். 3ஆம் முறை திறந்தார். நீயும் போய் அப்படியே செய். அப்படி இருந்தது. நல்ல காலம் அவர் செய்யலை. விசுவாசத்துடன் துறந்தால் மட்டும்தான் அதில் ஒரு மெசேஜ் வரும், அதில் ஒரு செய்தி வரும். பிரான்சிஸ் துறந்த 3 பகுதிகளில் அவருக்கு கிடைத்த ஒரு பகுதி இன்று நாங்கள் வாசித்த இந்த வாசகம். முதல் முறையாக அவர் திறக்கும் பொழுது அவருக்கு கிடைத்த வாசகம் என்னவென்று சொன்னால், உன்னிடம் இருக்கும் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்செல். பிரான்சிஸ் என்ன செய்கிறாரு? வீட்டில் போயிட்டு அப்பாட உடைமைகள் எல்லாம் எடுத்து அதையெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து அவர் கோவில் கட்ட முயற்சிக்கின்றார். அவருக்கு 2வதாக கிடைத்தது, அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு, ஆகவே அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள், நீங்கள் போய் இறை வார்த்தையை பரப்புங்கள். செல்லும் பொழுது எதையும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டாம். காலுக்கு மிதி அடியோ, பணத்தில் பையில் பணமோ அல்லது 2 ஆடைகளோ எதுவும் எடுத்து செல்லாது. எதை எடுத்து செல்லுங்கள்? உங்கள் உள்ளங்களில் சமாதானத்தை, அமைதியை எடுத்து செல்லுங்கள். நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் இறை சமாதானத்தை நீங்கள் பரப்புங்கள். புனித பிரான்சிஸ் ஆரம்பிப்பது தனியாக ஒரு கோயிலை கட்ட ஆரம்பிக்கின்றார். காலையிலெல்லாம் கோயில் கட்டிட்டு ஈவினிங் மாலையில் அவர் இறை வார்த்தையை மக்களுடன் பரப்ப செல்வார். இப்படி கொஞ்ச காலம் போகும் பொழுது அவருக்கு சீடர்கள் வர தொடங்குகிறார்கள். சீடர்கள் என்பதை விட சகோதரர்கள் அவரோடு வந்து சேர்கின்றார்கள். நீங்கள் பிரான்சிஸ் கதையை உன்னிப்பாக கவனித்தால், ஆரம்பத்தில் எழுதியவர்கள் அப்படி எழுதினார்களா அல்லது அந்த வரலாற்றில் அப்படி வந்ததா தெரியாது. ஆனால் இப்படி தான் அந்த கதை இருக்கு. பிரான்சிஸ் ஆரம்பித்த குறுகிய காலத்திலேயே 12 சகோதரர்கள் அவரிடம் வந்து சேர்க்கின்றார்கள். எங்கேயாவது பொறி தட்டுதா? 12 சகோதரர்கள். பரவாயில்லையே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இயேசுவுக்கும் 12 சீடர்கள் இருக்கின்றார்கள். பிரான்சிஸுக்கு 12 சகோதரர்கள் வருகின்றார்கள். இது எல்லாவற்றையும் விட முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், பிரான்சிஸ் தமது சகோதரர்களை, சீடர்களை வெளியே அனுப்பும் பொழுது 2 பேராக அனுப்புவார், தனியாக அனுப்ப மாட்டார். ஒரு நாள் பிரான்சிஸ் இன்னொரு சகோதரருக்கு சொல்கின்றார், வாருங்கள் நாங்கள் சென்று நற்செய்தியை அறிவிப்போம். அப்படி சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போகிறாங்க. ஒரு மணித்தியாலம் அந்த ஊரிலே சுற்றி சுற்றி நடந்திருப்பார்கள். நடந்து ஒரு மணித்தியாலம் முடிந்த பிறகு பிரான்சிஸ் சொல்கின்றார், வீட்டுக்கு போகலாம். அப்போ அந்த சகோதரர் கேட்குறார், நற்செய்தியை ஏதோ அறிவிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அறிவிக்கலையா? அதான் அறிவிச்சிட்டோமே. எப்போ அறிவித்தோம்? வாயை திறக்கலை, யாரையும் சந்திக்கலை, யாரோடையும் பேசலை, யாருக்கும் எதுவும் நாம்
சொல்லவில்லை. எப்படி நற்செய்தி அறிவித்தோம்? பிரான்சிஸ் சொல்கின்றார், நாம் இருவரும் அளவலாவிய விதத்தில், நாம் இருவரும் ஒருவரோடு ஒருவர் உறவாடிய விதத்தில், நாம் இருவரும் எவ்வாறு சந்தோஷமாக இந்த 1 மணி நேரம் நடந்து சென்றோமோ அதை பார்ப்பவர்கள், ஆஹா, இயேசுவின் சீடர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், இயேசுவின் நற்செய்தியை வாழ்பவர்கள் இப்படி சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதை உணர்ந்து நம்மை போல் அவர்கள் இயேசுவின் சீடர்களாக மாற வேண்டும் என்று சொன்னாராம். ஒரு செகண்ட், கணவன் மனைவி, உங்களை பற்றி யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு மார்க்கெட் போறீங்க. மார்க்கெட் போகும் பொழுது கணவனும் மனைவியும், கணவன் மனைவி மார்க்கெட் போறீங்க, இல்லாட்டி ஒரு மூவிக்கு போறீங்க, இல்லாட்டி எங்கேயாவது ஷாப்பிங் போறீங்க. எப்படி போவீங்க? எப்படி உங்கள் நட்பு பரிமாறப்படும்? எவ்வாறு ஒருவரோடு ஒருவர் அளவலாக போகின்றீர்கள், கதைக்க போகின்றீர்கள்? சந்தோஷமானதாக இருக்குமா, அல்லது பார்க்க மிகவும் கஷ்டமாக இருக்குமா? 10 வருஷம் கல்யாணம் முடிந்தாலும் 2 பேரும் பூசை கொண்டா வராங்க. 25 ஆண்டுகள் திருமணம் முடித்தாலும் 2 பேரும் ஒன்றாக திருப்பலிக்கு வருகின்றார்கள், ஒன்றாக தமது வாழ்வில் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். அவர்களை பார்க்க ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கும். அவங்க தான் உண்மையான சீடர்கள். இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பே இருவராக அனுப்பினார். ப்ரிப்பரேஷன், ஆயத்தம். அவங்க போயிட்டு நற்செய்தி எல்லாம் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க போயிட்டு என்ன அறிவிக்க வேண்டும்? இயேசு உங்களை பார்க்க வருகின்றார், இயேசு உங்களிடம் வரப்போகின்றார். இதை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பரஃப்ரேஸ் பண்ணி கொடுத்தால், இறை மகன் உங்களிடம் வரப்போகின்றார், இறை மகன் உங்கள் வீட்டிற்கு வரப்போகின்றார். அதை சொல்வதற்குத்தான் அவர்கள் போகின்றார்கள். இன்னும் கொஞ்சம் பரஃப்ரேஸ் பண்ணினால், இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னால், இறைவன் உங்களை பார்க்க வரப்போகின்றார், அவருக்காக உங்கள் இல்லங்களை நீங்கள் ஆயத்தம் செய்யுங்கள். உடனே மக்கள் என்ன செய்யணும்? வீட்டுக்கு போயிட்டு சோஃபாலாம் தூசி தட்டணும், மொப் பண்ணணும். இதுவே கொஞ்சம் பக்தியுள்ள கத்தோலிக்கர்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? ஐயோ, கடவுள் வர்றாரா, இறைமகன் வர்றாரா, ஃபாதருக்கு கால் பண்ணி கேட்கணும், ஃபாதர் கோயிலில் இருக்கிறீங்களா? அப்படியே இருங்க ஃபாதர், இப்போ வரேன் ஃபாதர். எதுக்கையா திடீர்னு? இல்லை, கடவுள் வர போகிறாராம், பாவ சங்கத்தனம் பண்ணணும், 6 மணிக்கு வரேன் ஃபாதர் சொல்லிட்டு 7 மணிக்கு வருவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவங்களுக்கு அந்த நேரத்தில் உடனே பாவ சங்கத்தனம் பண்ணணும், அப்படி ஒரு குரூப் இருக்கும். ஆனால் கடவுள் எனது இல்லத்திற்கு வருகின்றார் என்று சொன்னால் நான் எப்படி ஆயத்தம் செய்ய வேண்டும்? மனைவி வெளியே போயிருந்தா உடனே கால் பண்ணி, கடவுள் வராராம், இயேசுநாதர் வராராம், கம்பேக். நம்ம குடும்பமாக அவரை தரிசிக்க வேண்டும், அவரோடு குடும்பமாக நாங்கள் காலத்தை செலவு பண்ண வேண்டும். இதுதான் ஆயத்தம். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நமது ஆலயத்தில் இறைவன் தனது வேலை அனைத்தையும் விட்டுவிட்டு, தனது மற்ற காரியங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு, படைப்பு இரட்சணியம் அனைத்தையும் விட்டுவிட்டு உங்களுக்காக எனக்காக இந்த ஆலயத்தில் காலையில் 7 மணிக்கு, மதியம் 12:15, மாலை 6:30 மணிக்கு உங்களுக்காக காத்திருக்கின்றார். அதை நாங்கள் உணர்கின்றோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம என்னதான் பெருசாக ஆர்கனைஸ் பண்ணி திருப்பலி தமிழில் 7:30 இங்கே வச்சிருந்தாலும், நம்ம ரஹ்மான் வந்துட்டா இந்த சைட் அப்படியே போயிடும், யுவன் சங்கராஜ் வந்துட்டா இந்த சைட் அப்படியே போயிடும், அனிருத் வந்துட்டா அந்த ஃபுல்லாக போயிடும். ஆனால் இங்கே இயேசுநாதர், கடவுள், இறைமகன் நமக்காக காத்திருக்கின்றார். யார் வந்தாலும் வராவிட்டாலும் இறைவனை நீங்கள் சந்தித்து விட்டு செய்கிற மற்ற விடயங்கள் எல்லாம் செய்யலாம். அது எப்படி ஃபாதர்? ஆர்கனைசர்ஸுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், ஏன் தமிழில் பூசை இருக்கு. இதில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தமிழோ சிங்களமோ ஆங்கிலமோ மலையாளமோ மலையோ அதை பற்றி பிரச்சனை இல்லை.
இறைவன் எனக்காக ஒவ்வொரு திருப்பலியிலும் இங்கு காத்திருக்கின்றார். அவரது வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு அவர் எனக்காக காத்திருக்கும் பொழுது நான் அவரை தரிசிக்காமல் எப்படி இருக்க முடியும்? அந்த சீடர்களின் ஒரே பணி, இயேசு போக வேண்டிய இடங்களுக்கு சென்று இயேசு உங்களை காண வருகின்றார் என்ற செய்தியை கொடுப்பது மட்டுமே. என்ற கடமை என்னது? அவ்வளவுதான். என்னுடைய கடமை இயேசு உங்களை தரிசிக்க இங்கு திருப்பலியில் காத்திருக்கின்றார், அந்த செய்தியை கொடுப்பது மட்டும். அந்த செய்தியின் பலனை அனுபவிப்பது உங்கள் ஒவ்வொருவரது கைகளிலும் இருக்கின்றது. இயேசுவை நமது உள்ளங்களில் நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நமது ஆலயத்தில் ஒற்றுமை, அமைதி, சமாதானம் இருக்க வேண்டும். இயேசு நமது இல்லங்களில் வர வேண்டும் என்று சொன்னால் நமது இல்லங்களில் ஒற்றுமை, அமைதி, சமாதானம் இருக்க வேண்டும். நாம் வேலை செய்யும் தலங்களில் இயேசு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் வேலை செய்யும் தலங்களில் ஒற்றுமை, அமைதி, சமாதானம் இருக்க வேண்டும். அது யார் கொண்டு போகிறது? 72 சீடர்கள். 72 சீடர்கள் அந்த எலிட் குரூப் அல்ல, 12 சீடர்கள் அல்ல, அதுக்கு மேலே. அந்த 72 பேர் யார்? நீங்கள் தான். நாம் ஒவ்வொருவரும் அதை செய்ய வேண்டும். நம்ம எப்படி செய்யலாம்? ஒரு சஜஷன், அடுத்த வாட்டி தமிழ் பூசைக்கு வாரீங்கல்ல, இல்லையா? வாரீங்கல்ல, வரும் பொழுது இன்னும் 2 பேரை கூட்டிட்டு வாங்க. உங்கள் நண்பர்களுக்கு போய் சொல்லுங்கள், இறைவன் உங்கள் தமிழ் பூசைக்கு வர்றேன்னு சொல்லாதீங்க, இறைவன் உங்களுக்காக காத்திருக்கின்றார், வந்து அவர் சொல்வதை கேளுங்கள், அவரது ஆசீரை பெற்றுக்கொள்ளுங்கள், அவரது அன்பில் நிறைவு பெறுங்கள். இறைவன் நம்மை அனுப்புகின்றார், நற்செய்தியை எடுத்துச் செல்வோம், நற்செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.